வாங்க உருளைக்கிழங்கு மசால் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் நான். உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு 6-7 விசில் விட்டுறலாம். நம்ம குக்கர் மூடி வச்சாச்சு. அது ஒரு 6-7 விசில் வரட்டு. நம்ம அதுக்குள்ளே கடலை மாவெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் போண்டா பச்சிக்கெல்லாம் கடலை மாவு எடுப்பேன். பச்சி மாவு செய்ய மாட்டேன் நான். அதனால் உங்களுக்கு விருப்பம் போல் எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சி மாவு தேவைன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவுக்கு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வரமிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலாவுக்குள்ள போடுறதுனால இதில் அரை ஸ்பூன் போகுது. இதில் கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு போடுறதுனால இதில் கொஞ்சமாக பொடி உப்பு, மசாலாவுக்கு கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மசாலாவுக்கு அரை ஸ்பூன், இதுக்கு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்திக்கங்க போகுது. தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். எப்பவுமே தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க, அப்படியே பவுட்ரு போடக்கூடாது. அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த அளவு கரைச்சி எடுத்துக்குங்க. இதான் கரெக்டான பதமா இருக்கு. இந்த அளவு கொஞ்சம் கெட்டியா கரைச்சி எடுத்துக்கு. பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா பொடியா நறுக்கிக்குங்க. மல்லி இலையும் நல்லா பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அதில் உரிச்சு வச்சாச்சு. மசாலா தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா விருப்பம் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா வரமிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் அந்த பச்சை மிளகா கடிவிடு, அதனால் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பட்டை கிராம்பு தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். வர மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் மிளகாத்தூள் போடுங்க, இல்லைன்னா பச்சை மிளகா போடுறனா நீங்கள் போட்டுக்கலாம். வெட்டி வச்சு மல்லி இலையும் அதோடு கலந்துக்கலாம். நல்லா ஏகமாக பெரட்டி விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மலைக்கு காரசாரமாக நல்லா இருக்கும். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சிட்டு அப்புறமா கடலை மாவில் நனைச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. அடுத்தது எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, போடுறக்கு ஆரம்பிச்சுக்கலாம். 4-5 பாலெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். அப்புறமா எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். டீ மட்டும் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க, வேகமாக வைக்க வேண்டாங்க. உருளைக்கிழங்கு மசால் போண்டா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.